அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு படம், எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் தான், மூன்று முடிச்சு. கே. பாலச்சந்தர் டைரக்ஷன். நிறைய லெஜெண்ட்ஸ் இந்த படம் பூரா. ஸ்ரீதேவி, கமல், ரஜினி எல்லாம் நடித்தது. ஆர். வெங்கட்ராமன் தயாரிச்சிருக்காராம். கதை கே. விஸ்வநாத். ரொம்ப ஒரு தொய்வில்லாத நெருக்கமான கதை. ஆனால் வந்து ஒரு சின்ன பெண்ணாக ஸ்ரீதேவியும் அவங்க அக்கா நிர்மலா இவ்வளோ ஒய் விஜயாவும் இருப்பாங்க. அப்போ அவங்க அக்கா ஒரு சினிமாவில் நடிச்சிட்டு பார்த்தாங்க. அப்போ நடிக்கும் பொழுது மூஞ்சியில் காயப்பட்டு ஒரு பக்கம் பிளாக் ஆகிடும். இவங்க ரெண்டு பேரும் இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய கமலஹாசனை மீட் பண்ணுவாங்க. அப்போ மீட் பண்ணுவேன். அப்போ வந்து அவரோட லவ் ஆகிடும். ரெண்டு பேரும் ரொம்ப மீட் பண்ணி அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடி வெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம்னு அவர் பாடுவார். அது வந்து அடையாறு அந்த ஆலமரத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகள் அவை. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறது நிறைய பேர் சொல்லுவாங்க, கமல் ஸ்ரீதேவி ஜோடி மாதிரி கொஞ்சம் பொருத்தமான பெண் மாப்பிள்ளை இருந்தாலும் கணவன் மனைவி இருந்தாலும் பார்க்குறதுக்கே கமல் ஸ்ரீதேவி மாதிரி இருக்கும்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஜோடி. அப்போ வந்து இந்த மூக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண முன்னாடி ஸ்ரீதேவி ரொம்ப இயல்பான அழகோட ரொம்ப நல்லா இருப்பாங்க. அப்போ தான் அந்த ஆடிவள்ளி பாட்டு. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே இவங்க வந்து அப்போ வந்து ரஜினிகாந்த் அவருக்கு ஃப்ரெண்டாக இருப்பார். அவர் இவங்களை விரும்புவார். ஆனால் இவங்க அவரை விரும்ப மாட்டாங்க. இவங்களை எப்படியாவது அடைஞ்சே தரணுன்ற ஒரு இதில் இருப்பார் அவர். அப்போ இவங்க 3 பேரும் ஒரு போட்டிங் போவாங்க. போட்டிங் போகும்பொழுது இவர் வந்து வாசிப்பார், மோத்தார்கன் வாசிப்பார் கமலஹாசன். அதில் தான் அந்த வசந்த கால நதிகளிலே அந்த பாட்டு. அந்த பாட்டில் பாடும் பொழுது நமக்கே அந்த ரொம்ப இனிமையாக இருக்கும். போயிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு அந்த போட்லேருந்து விழுந்துருவார் கமல். அவரை காப்பாற்றணும்னு இவங்க துடிப்பாங்க. ரஜினிகாந்துக்கு நல்ல போட்டிங் தெரியும், இருந்தாலும் அவர் இறங்கி குதித்து காப்பாற்றாமல் அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துருவார். கடைக்கு வந்துடுவாங்க. அவங்களால அந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இவங்க பிரிஞ்சிருவாங்க எல்லோரும். இவங்க அவருடைய மறைவுக்கு பிறகு கான்டாக்ட் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இவங்க அக்கா இந்த ஒரு எஸ்டேட்டுக்காக வேலைக்கு வருவாங்க. விஸ்வநாத்தோட அதாவது ரஜினிகாந்தோட அப்பாவோட எஸ்டேட்டுக்கு ஒரு வேலைக்கு வருவாங்க. அவங்க அக்காவை தான் ஃபஸ்ட்டு வரதா இருப்பாங்க. அப்புறம் இவங்க தங்கச்சியும் சேர்ந்து வருவாங்க. குழந்தைங்க அவங்களுக்கு வந்து நிறைய குழந்தைங்கள் இருக்கும். அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக வருவாங்க. வந்த வாக்கில் இந்த அக்கா வந்து அங்கே ரொம்ப இன்சார்ஜாக இருப்பாங்க. கடைசியாக வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஸ்ரீதேவி வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த ரஜினிகாந்தோட அப்பாவை. அப்போ என்ன ஆகுன்னா, இந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்துக்கு வந்து தன்னுடைய சித்தியாக வந்து ஸ்ரீதேவியை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப கோபமாக இருப்பார். அதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு மலையாள பெண்ணோட தொடர்பு ஏற்பட்டிருக்கும். ஒரு குழந்தையும் பிறந்திருக்கும். இந்த கதையில் என்ன வரும்னா, ஒரு அம்மாவாக வந்த பிறகு எப்படி அவர் ட்ரீட் பண்ணணுன்றத ஒரு குழப்பத்தில் இருப்பார் ரஜினிகாந்த். அது மாதிரி இவங்களும் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து அம்மாவை வந்து அந்த ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. அப்போ வந்து அந்த படம் ஃபுல்லாகவுமே வந்து நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். எப்படி ஒரு சின்ன பெண் வந்து ஒரு ஸ்ரீதேவி அப்போ சின்ன வயசு, ரஜினிகாந்துக்கே அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. அவங்க எப்படி அந்த ரோலில் பண்ணாங்கன்றது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். கடைசியாக வந்து இவர் வந்து ரஜினிகாந்தோட தொல்லை தாங்காமல் என்ன பண்ணுவாங்க, இந்த உண்மையை வந்து ஹஸ்பண்ட்டை சொல்லிடுவாங்க. அப்போ அந்த பெண் உடனே ரஜினிகாந்த் கோவப்பட்டுக்கிட்டு வீட்டிலேருந்து கார் எடுத்துகிட்டு போவார். அந்த காருக்குள்ள ஒரு குழந்தை இருக்கும். ஐயோ, இவன் ஏதாவது போய் ஆக்சிடென்ட் ஆகிற போகிறான்னு எல்லோரும் பயப்படும்போது ஸ்ரீதேவி சொல்லுவாங்க, அந்த ஆக்சிடென்ட் ஆகாது, ஏன்னா அந்த காருக்குள்ள ஒரு குழந்தை இருக்காது, அவரோட குழந்தை தான். அப்போ அந்த மலையாளத்து பெண்ணை கூப்பிட்டு வந்து காமிப்பாங்க, இந்த பெண்ணுக்கும் அவருக்கும் பிறந்தது தான் அப்படின்னு சொன்ன உடனே கடைசியாக அவரும் அந்த குழந்தை எடுத்துகிட்டு வந்துடுவார். கடைசி நல்லா முடிஞ்சிடும். ஆனால் இந்த 3 முடிச்சுங்கிற தலைப்புக்கு ஒரு திருமணமான ஒரு பெண்ணாக ஸ்ரீதேவி நடிக்கும் பொழுது அந்த 3 முடிச்சுக்குள்ள அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் ஒரு நல்ல மனைவியாக இருப்பாங்க. ஒரு வயசான ஒருத்தருக்கு வாழ்க்கைப்பட்டும் ஒரு நல்ல மனைவியாக நல்ல தாயாக இருந்திருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு நல்ல டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. அதுமாதிரி அந்த 3 முடிச்சுன்னா திருமணத்துக்கான அர்த்தம் என்ன, அந்த அர்த்தத்தை வந்து நிலைநிறுத்துறதுக்காக இது நல்ல படமாக காமிக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி ரஜினிகாந்தும் திருமண வாழ்க்கையோட உன்னதத்தை உணர்ந்து மனைவியை ஏற்றுக்கிட்டு குழந்தையோட வாழ்வார். இது நல்ல ஒரு கே. பாலச்சந்தரோட டைரக்ஷனில் இந்த சொல்லுவாங்களே ரீட் பிட்வீன் லைன்ஸ் மாதிரி நிறைய சொல்லாத தகவல்கள் இந்த படத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும். மிக அருமையான ஒரு படம். எல்லோரும் பார்க்கலாம். நன்றி.